ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எல்ஃபி பக். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு மார்க்கெட் அப்படின்றது பார்த்துலாம். பிஃபோர் தட் ரொம்ப நாளாக சேம் கான்செப்ட் அண்ட் சேம் பிளான்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்லேயுமே நோ என்ட்ரி இல்லை. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்குது. என்னோட ஒரு என்ட்ரியே இல்லாமல் டெய்லி பிளான் சொல்லிட்டு இருக்கோம். பட் த பிளான் இஸ் கெட்டிங் ஒர்க் அவுட். நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அந்த பிளான் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் என்ட்ரி கொடுக்காம நம்ம சொல்கிற பாயிண்ட் எல்லாம் மார்க்கெட் ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஐம் நாட் ஷுர் எப்போ இந்த மார்க்கெட் ப்ராப்பரைஸ் ஆகும்ட்டு. பட் ஏன் ஒன் திங் நான் இட்ஸ் ஓகே, என்ட்ரி வரலனாலும் பரவாயில்ல, நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணலாம் அப்படின்றது கண்டினியூஸாக நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், நான் எப்போ ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, எப்போ ட்ரேடு வரும்போது மட்டும் நான் எடுக்கிறேனோ அப்போதான் என்னோட பிஎன்எல் க்ரீனில் மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இப்போ எனிவே மார்க்கெட் 4 months கொடுக்கலனாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மணி. ஸோ ஆல்ரெடி எனாஃபான மணி லூஸ் பண்ணியாச்சு மார்க்கெட்டில். ஸோ இப்போது இட்ஸ் டைம் டு கெயின் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் ஸ்டில் நான் கொடுக்கல. அண்ட் எந்த ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் என்னோட போர்ட்ஃபோலியோவே க்ரீனாக மாறிச்சு. ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் கோ தட் ஸ்ட்ராட்டஜி. ஐ ஜஸ்ட் வெயிட். பட் மார்க்கெட் இந்த மாதிரி இருந்திருக்கு பிஃபோராக கூட. அது நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். டே டைம் ஃப்ரேம் போயிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ அரௌண்ட் ஜூன் 2023 நினைக்கிறேன். அந்த டைம்லலாம் மார்க்கெட் இப்போ இருக்கிற மாதிரி மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் இருந்திருக்கு இங்கெல்லாம். பட் ஆனால் அது ஒரு ஜூன் ஜூலை இந்த பிட்வீன் திஸ் டைம்குள்ளேயே முடிஞ்சிருக்கு. பட் இப்போ ஒரு மாதிரி ரொம்ப நாளாக ஃபுல்லாக அந்த கண்டினியூவேஷன் போயிட்டு இருக்கு இப்போ இருக்க மார்க்கெட்டில். பட் இட்ஸ் ஓகே, ஒன் டே மார்க்கெட் வில் ரைஸ். ஸோ முன்னாடி டேஸ்க்கு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் ஒரு குட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ லெட்ஸ் see எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். லைக் எவ்ரிடே நம்ம ஒரு சப்ளை சொல்கிறோம், சப்ளையில் போய் ஷார்ட் ஆகணும் அப்படின்றது. பட் அந்த சப்ளைல நான் என்ன இன்டெப்த்தாக ரிஃபைன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து. ஸோ ஹவ் இட்ஸ் கெட்டிங் ஒர்க், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், வாட் இஸ் மை ஆன்டிசிபேஷன் அப்படின்றதுலாம் இன்னைக்கு கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். யா, ஸோ நேற்று வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், லைக் நேற்றும் சரி வீக்லி அவுட்லுக்கும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி. ஸோ மார்க்கெட் சப்ளையில் போயிட்டு செல் ஆகணும். அதுக்கான சப்ளை 3 இது கொடுத்துருந்தேன். இந்த சப்ளைவா இருக்கலாம், அதர்ஸ் இந்த சப்ளைவா இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்கேஸ் இதுவும் பிரேக் ஆச்சுன்னா இந்த சப்ளைல போய் நம்ம பார்க்கலாம். தட்ஸ் ஹவ் நான் ஒரு பிளான் கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்ளைல போயிட்டு நின்றுச்சு. ஃபுல்லாக மார்க்கெட் அந்த சப்ளைல தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு, இந்த இன்டியூஸ்மெண்ட் பிளாக்ல தான். ஸோ நான் இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருந்தேன். இன்கேஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் பிளாக்லேயே மார்க்கெட் போயிட்டு லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் நோ, மார்க்கெட் அங்கே போயிட்டு சஸ்டெயின் ஆகி லிக்விடிட்டி தான் கிரியேட் ஆச்சு அந்த இடத்துல ஃபுல்லாக. ஸோ அங்கே எங்கேயுமே ஸ்வீப்பும் நடக்கலை அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருமே இன்னைக்கு மார்க்கெட்டாக நடக்கலை. அது நம்ம லாஸ்ட்டில் அதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன பிளான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன டிசைட் பண்ணுதோ அதுபடி தான் லோவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் பிரிண்ட் ஆகும் ஒரு கேண்டில்ஸும். ஸோ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்னிங் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க சார்ட் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து தான் ரிஃபைன் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வரணும். ஓகேவா? ஸோ இப்போது மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக்ல சூப்பராக ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு 4 ஹவர்ஸில் இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. இன்கேஸ் இங்கே போய் ஸ்வீப் ஆகி கீழே நடந்தால் நம்மளுக்கு ஷார்ட் ஆகி மார்க்கெட் வரலாம். ஸோ பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கீழே வரும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ இப்போ நான் இடமா போய் காமிக்கிறேன். 5 minutesக்கு ஃபுல்லாமே அங்கே ஒரு லிக்விடிட்டி கிரியேஷன் தான் மார்க்கெட் பண்ணியிருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக்குள்ள. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மேலே இருக்கிற ஒரு சப்ளை இங்கே தான் நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த மேலே இருக்கிற சப்ளைல மார்க்கெட் போய் ஒரு கீ லெவல்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது தான் என்னோட ஆன்டிசிபேஷனாக இருக்குது மார்க்கெட்டில் இப்போ. ஸோ இப்போ இது 4 hours
அது நம்ம ரிஃபைன் பண்ணி பார்க்கலாம். இந்த சப்ளை வந்து இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணாம். இது பிரேக் ஆகும்போது அதுக்கு அடுத்த டேஸ் அதுக்கப்புறம் நான் பண்ணுற வீடியோஸில் இந்த சப்ளைல எப்படி ரிஃபைன் பண்ணலான்றது நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த சப்ளைல எப்படி ரிஃபைன் பண்ணுன்றது மட்டும் பார்க்கலாம். 4 hours. ஸோ டேரெக்டாக 15 போய்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 or 13. பட் பர்சனலாக வந்து நான் 30 விட 15 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே 15 போகும்போது இங்கே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி கலர் மாற்றிக்கலாம். இதெல்லாமே ஒரு ப்ளூக்கு வச்சுக்கலாமா? வேணாம், டார்க்காக இல்லை, எதுவும் வேணாம், கிரீன். அண்ட் இங்கேயுமே நம்மளுக்கு ஒரு பிடிசி இருக்குது, அங்கேயுமே அதையுமே நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் இதுக்குள்ளேயும் ரெஃபைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப போயிட்டனோ? இல்லை, இங்கே. ஸோ 15 மினிட்ஸில் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ 15லேருந்து நம்ம 5-3 எது வேணாலும் போய்க்கலாம். பட் 1 போக வேணாம், 1 ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம், அவங்க நிறைய மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 15 அப்படியே இருக்கட்டும், இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. இப்படி எடுத்தோம்னா இங்கே வேணால் எடுத்துக்கலாம், இங்கே மொத்தமாக வரும். பட் இங்கே எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. அண்ட் 5லேயுமே இங்கேயுமே எதுவுமே இல்லை, ஃபுல்லாக எல்லாமே பேலன்ஸ்டு. 5ல எதுவுமே இல்லாத டைமில் நம்ம 3 போய்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. த்ரீ போகும்போது இங்கே இருக்குது சூப்பராக, அப்படி அழகாக ஆரிஜினேட் ஆகிருக்கு. 15-3 இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இதை ஸ்வீப் பண்ணி அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம ஒரு சப்ளை எடுக்கிறோம் ஹையர் டைம் ஃப்ரேமில். 4 ஹவர்ஸாக இருக்கட்டும் சரி, 15 மினிட்ஸாக இருக்கட்டும் சரி, எதை எடுத்தாலும் இந்த மாதிரி லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ரிஃபைன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ப்ரெசைஸாக கிடைக்கும். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும். இப்போ 4 ஹவர்ஸில் போய் இந்த இன்டியூஸ்மெண்ட் பிளாக் போட்டுட்டு பண்ணோன்னா எப்படி இருக்கும்? இங்கே என்ட்ரி பிளேஸ் பண்ணுறோம், டேப்பில் போயிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தூரம் வந்தால் தான் ப்ராஃபிட்டில் வரும். ஆப்ஷன்ஸ் பையிங்கில் அதுவும் ரொம்ப கஷ்டம், ப்ரீமியம்லாம் செத்து போயிடும். அண்ட் அதே மாதிரி இந்த சப்ளையை போயிட்டு இங்கே போய் என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ ரிஃபைன் பண்ண ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகிட்டே வரும். ஸோ எஸ்எம்சி ஐசிடியோட பெனிஃபிட் என்னன்னா ரிவார்ட்ஸ் அதிகமாக்கி ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறது. ரிஸ்க் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ், ரிவார்ட்ஸ் மீன்ஸ் டார்கெட். ஸோ அதனால தான். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிஃபைன் பண்ணி கரெக்டாக போகிறோமோ அது பெட்டர். பட் ஆனால் 1 மினிட் நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். 5 மினிட்ஸில் ப்ராப்பராக கிடைக்கலன்ற போது 3 மினிட்ஸ் போய்க்கலாம். டேரெக்டாக 3 மினிட்ஸ் போய்க்க வேணாம். 5 மினிட்ஸில் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா 3 மினிட்ஸ் போய்க்கலாம். ஸோ இந்த சப்ளை பார்க்கும்போது நம்மளுக்கு 15 இது வந்து 15 மினிட்ஸு 3 மினிட்ஸில் கிடச்சிது, இதுவுமே 15 மினிட்ஸில் கிடச்சிது. ஸோ இதில் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னா மார்க்கெட் இங்கே போயிட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டி, இந்த 15 மினிட்ஸ் சப்ளை வந்து ஃபுல்லாமே நம்மளுக்கு லிக்விடிட்டியாக தான் இருந்துச்சு. இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு ஸ்வீப்லாம் நடந்து ஒரு கீ பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, எதை வேணாலும் போய் எடுத்துட்டு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஆர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த இடத்துல ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்கும்னு இல்லை, கிடைக்கணும். பிகாஸ் எவ்ரிடே வி ஆர் பிளானிங். இப்போ நம்ம இங்கே இருக்கும்போதே சொல்லியிருப்போம், மார்க்கெட் கீழே ரன் ஆகிட்டு இருக்கும்போதே ஐ திங்க் 2 வீக்ஸ் முன்னாடி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த டைம்லேயும் மார்க்கெட் வந்து இந்த சப்ளை போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருப்பேன். அப்போது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருக்கும் போது திங்க் இங்கேயான்னு தெரில, அதை ஐம் நாட் ஷுர், மறந்துட்டேன். பட் இந்த சப்ளை போகணும்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்கும்போது
இந்த சப்ளையே போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது சொல்லியிருப்பேன். பட் இந்த சப்ளை என்ன பண்ணிட்டான், நேத்தே வந்து பிரேக் பண்ணி தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 சப்ளை இருக்கு. ஸோ இந்த 2 சப்ளைல ஏதாச்சும் ஒன்று அப்படின்ற மாதிரி நேற்று வரைக்கும் வச்சுருந்தோம். பட் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாஸ். அங்கே ஃபுல்லாமே லிக்விடிட்டி தான் மார்க்கெட் இருந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்னை பொறுத்தளவில் இந்த சப்ளைல ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. திஸ் இஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். எனக்கும் அதுதான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பிளான். நான் வந்து இப்போ நெஃப்டிக்கு வச்சிருக்கிறது வந்து இதுதான் என்னோட பிளான். அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு எப்படி மார்க்கெட் ரன் ஆச்சு அப்படின்றத பார்த்துலாம். நேற்று வந்து நான் வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், லிக்விடிட்டி எதுவுமே இங்க எடுக்கல, லிக்விடிட்டி வந்து இன்னும் ப்ரெசன்ட் ஆகிட்டே தான் இருக்கு. தட்ஸ் வை இந்த மார்க்கெட்டோட பை சைட் லிக்விடிட்டியை எடுக்க முடியல அப்படின்ட்டு. கரெக்டா? இது வந்து நான் நேற்று மார்க்கெட்ல வந்து நேற்று வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் எடுத்ததுமே இதுதான், பிடிசி தான். எப்பயுமே நமக்கு நான் ப்ளூவில் மார்க் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக பிடிசி ப்ளூ தான் வச்சுருப்பேன். ஸோ பிடிசி வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து கீழே கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் நேற்றைக்கு பார்த்துருந்தோன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்க லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து டேக்கன். ஓகேவா? ஸோ இது வந்து மார்க்கெட் ஓகே குட் டு கோ ஃபார் திஸ் பை சைட் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து ரெடி டு கோ அப்படின்றது இங்கே இருந்துச்சு. பட் ஆனால் டைம் வந்து அரௌண்ட் 2:15க்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் நமக்கு போதாது இல்லை, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும். அதெல்லாம் நடக்கும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அப்படியே பார்த்தாலும் ஒரு இங்கே சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி நடந்து பார்க்கும்போது இங்கே மார்க்கெட் வந்து வரும்போது டைம் வந்து 2:45. சத்தியமாக அந்த ட்ரேட் வந்து நான் எடுத்திருக்கவே மாட்டேன். 2:30க்கு அப்புறம் மோஸ்ட்டாக நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா அரௌண்ட் ஒரு என்னோட ஸ்டார்டிங் கரியர் வந்து நான் நிறையா 0 to ஹீரோ ட்ரேட் எடுத்து ஹீரோலேருந்து 0வாக இருக்கிறது தான் அதிகம். அதுவுமே என்னோட ட்ரேடோட டைம் எல்லாமே வந்து 2:30க்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக அதுலேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் 2:30க்கு அப்புறம் ட்ரேட் பெருசாக இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஸோ இந்த ட்ரேட் அப்படியே விட்டாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து பிடிசி இங்கே மார்னிங் வந்து பிடிசி கீழே மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பிடிசியும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ரேண்டமாக திருப்பி மார்க்கெட் இங்கே வந்ததுன்றதுக்காக அகெயின் ஒரு ட்ரை வந்து இங்கே கொடுக்க முடியாது. லைக் இங்கே வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, பிளாக் இருக்குது, இங்கே மார்க் பண்ணிவிட்டு லாங் போக முடியாது. ஸ்டில் அந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்கல, எனக்கு எடுக்குன்ற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே எனக்கு பெருசாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ப்ராப்பராக எடுக்கிற மாதிரியான அளவுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தேவையில்லாமல் பொறுமையாக இருக்க வரைக்கும் இருந்துட்டு போய் எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிடிசி பிரேக் ஆகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா போகலாம் அப்படின்றது ஒரு தாட்டாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பிடிசியும் பிரேக் ஆயிடுச்சு, பை சைட் லிக்விடிட்டியும் எடுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே பை சைட் லிக்விடிட்டி எடுக்குதுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எங்க, இந்த இன்டியூஸ்மெண்ட் ஆர் திஸ் சப்ளை, இந்த 2 இடத்துக்கு தான் மார்க்கெட் வந்து போகணுன்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலேருந்து நான் 9 வீடியோஸ் போட்டிருக்கேன். 9 வீடியோஸ்லேயும் நான் சொன்னது இங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக் ஆர்எல்ஸ் வந்து இந்த சப்ளை. ஸோ ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக என்ட்ரி கிடச்சிதுன்னா, பிடிசி பிரேக் ஆகி கரெக்டாக என்ட்ரி கிடச்சிதுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஹாவ் மார்க்ட் திஸ் ஓபி. இங்கே தான் இருந்துச்சு. இங்கே மார்க்கெட் வந்துட்டு போகலாம், இங்கே போயிட்டு மார்க்கெட் இங்கே வரலாம், வந்ததுக்கு அப்புறமா வந்து ஓகே நம்ம வந்து லாங் ப்ரொசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கீழே எங்கேயுமே இம்பேலன்ஸ் எதுவுமே இல்லை, இதுதான் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு இம்பேலன்ஸாக இருந்துச்சு. ஓகே மார்க்கெட் வந்து இங்கே வரும்போது லாங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி திருப்பி ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் வச்சு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு இன்டியூஸ்மெண்ட்க்கு. ஓகே திருப்பியும் ஓகே ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ற போது இங்கேயும் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இம்பேலன்ஸை எடுத்துட்டு லிக்விடிட்டி ஸ்வீப்லாம் நடந்துட்டு போகும்போது இந்த 2 பிளாக்ல எங்கேயோ வந்து நம்மளோட கன்ஃபர்மேஷன் வந்து டிக் ஆச்சுன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னோட பிளானாக இருந்தது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் 2த்துக்குமே வரல. ஸோ ஆப்வியஸாக இன்றைக்குமே நோ ட்ரேடே தான்.
ஸோ ஆக்சுவலி வந்து ரொம்ப நாளாவே நோ ட்ரேடே தான் போயிட்டு இருக்கு. ஒரு 4 மந்த்ஸாக நான் என்னோட போர்ட்ஃபோலியோவும் நான் காமிச்சிருக்கேன், நோ ட்ரேடேல தான் இருக்கு. பட் நான் எடுத்து ஒரு 10 ட்ரேடை பார்க்கும்போது ஓவராலாக ஐ மீன் கிரீன். பட் அந்த மணி இஸ் நாட் என் ஆஃப். ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக நம்ம போகணும்னு நினைக்கும் போதோ இல்லை ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கும்போதோ தட் இஸ் நாட் என் ஆஃப். பட் ஆனால் தேவையில்லாமல் மார்க்கெட்டில் போய் அப்போஸ் பண்ணி அது லாஸ் பண்ணி அந்த காசை வச்சு அடுத்து நம்ம நல்லா வரும்போது கூட எடுத்துக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் லாஸ் பண்ணி நம்மளுக்கு மேலே நம்மளே ஒரு மென்டல் ப்ரெஷர் போட்டு பண்ணணுன்றது அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சோன் மார்க்கெட் வில் ரன். அது ஒரு குதிரை மாதிரி ஓடும்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் அந்த க்ரைட்டீரியாலாம் வச்சு வந்துச்சுன்னா இட்ஸ் குட். மேபி நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவ்வளோ நாளாக என்ட்ரி வரலன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை உங்களுக்கு பண்ணதான் தெரியலையா இல்லை எப்படின்ட்டு. ஸோ என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். பட் நான் வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அதை மட்டும் ஃபாலோ பண்ணி வரும்போது மட்டும் என்ட்ரி எடுத்து பொறுமையாக எப்போ மாற ஆரம்பிச்சனோ அப்போ தான் என்னோட க்ரீன் வந்து என்னோட ரெட்டு வந்து க்ரீனாக மாற ஆரம்பிச்சுது. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக கொடுத்தது அந்த ஸ்ட்ராட்டஜி தான். அது இந்த நிஃப்டியில் தான் ஒர்க் ஆச்சு, இந்த மார்க்கெட்டில் தான் ஒர்க் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஓகே டு வெயிட். 4 மந்த்ஸாக இருந்தாலும் சரி, 5 மந்த்ஸாக இருந்தாலும் சரி, ஐ எம் ஓகே டு வெயிட். இன்கேஸ் நான் தேவையில்லாமல் அப்போஸ் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தேன்னா இப்போ என்கிட்ட இருக்கிற கேபிட்டல் கூட இல்லாமல் போயிருக்கலாம். அடுத்து மார்க்கெட் வந்து மேபி நெக்ஸ்ட் வீக்கில் கூட நல்லா போக ஆரம்பிக்கலாம். அந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்லாம் வந்து செப்டம்பரில் தான் இதாகுது, அமல்படுத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக கூட போக ஆரம்பிக்கலாம். அப்போ எனக்கு கேபிட்டல் இல்லாமல் போயிடும். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்புகிறேன். யா, ஸோ இதுதான் பிளான். நாளைக்கு என்ன பிளான் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆப்வியஸாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மார்க் பண்ணுறது பிடிசி தான். இப்போதைக்கு பிடிசிலேருந்து தான் லாங் எடுக்கணும் அப்படின்னா பிடிசிலேருந்து மேலே போய் இன்கேஸ் கேப் டவுனாக இருந்ததுன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா சப்ளை வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். இல்லை பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒன்றில் எடுத்தால் அங்கே நம்மளுக்கு சிஏஎஸ்டி கிடச்சிதுன்னா கீழே வரலாம். இது ஒன்றும் ரொம்பலாம் ஹை இல்லை. திடீர்னு போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கொடுக்குறதுக்கும் பாசிபிள் இருக்குதான். ஒன்றும் இல்லை, 170 பாயிண்ட்ஸ் தான் மேலே வரைக்கும் பார்த்தோன்னா. இல்லை இங்கே போனால் 120 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு கோ. ஒரு கேப் அப்பில் அது 120 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு போயிட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கேயாவது அங்கே கிடச்சிச்சுன்னா எடுத்துகிட்டு கீழே வரலாம். அது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே லிக்விடிட்டி செட் பண்ணி தான் வச்சுருக்கு. ஸோ நம்ம சொல்லிட்டே இருந்தோம்ல, நான் ஒரு 2-3 வீடியோலலாம் சொல்லிகிட்டே இருக்கேன், மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி எடுக்காமலே போயிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு கோர் ரீசன் யோசிச்சிங்கன்னா ஒன்று இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு, ஒரு சப்ளை போயிட்டு மார்க்கெட் கீழே வருது, ஓகேவா? இப்போது யூஸ்வலாக மார்க்கெட் ரன் ஆகுறது எதை பேஸ் பண்ணி? லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது, கரெக்டா? ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரணும்னா அது வர்றதுக்கு கீழே காசு இருந்தால் தான் வரும். இங்கே காசு மீன்ஸ் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி. கீழே லிக்விடிட்டி இருந்தால் தான் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரும். ஸோ அதனால தான் இங்கே ஃபுல்லாமே லிக்விடிட்டி சேர்த்து வச்சு மார்க்கெட் வந்து ரன்னிங். இங்கே நம்ம பார்த்தோன்னா இங்கே லிக்விடிட்டி இருக்கும், இங்கே ஆக மொத்தம் இன்னும் கீழே போனோன்னா ஒரு பெரிய வாய்டு இருக்குது, இங்கே ஃபுல்லாக லிக்விடிட்டி தான் நமக்கு. ஸோ அந்த சப்ளையில் போய் ட்ரிகர் ஆகும்போது ஒரு நல்ல என்ட்ரி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இருக்கு அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த பிளான். நாளைக்கும் அடுத்தாச்சும் பிளான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இன்ஸ்டா ஆர் டிஸ்கார்ட் எதில் வேணாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கீப் யுவர் ஐ ஆன் தட். லெட்ஸ் see மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.